ப்ரமோ 2 கமல் சார் வன்ம மாதாவை போட்டு பொலன்னு பொலந்துருக்கிறாரு. ஆக்சுவலா கம்மியா தான் அடிக்கிறாரு, இன்னும் எக்ஸ்ட்ராவே அடிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க மழுப்புறாங்க. குறும்பட கண்டென்ட் அவங்க வந்து நானா எப்ப சார் எது நான் அந்த மாதிரி சொன்னது தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதாமா இவங்களுக்கு. நடந்த பிரச்சனை என்ன 10 நடந்துச்சு, அதுல மறந்துடுறதுக்கு நடந்தது ஒண்ணுதான், ஒரு நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மொத்தமா மறந்துட்டாங்களாமா. என்ன உருட்டு இது, அந்த ரியாக்ஷன், அந்த கண்ணெல்லாம் அப்படியே அடிச்சு எல்லாம் தெரியுது அப்பட்டமா ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உருட்டு மாதாக்கு உருட்டுறதுக்கு தாய் அன்னை தெரேசான்னு உருட்டுறதுக்கு ஒரு கூட்டம். இவங்க மத்த கண்டஸ்டன்ட்டை பத்தி, மத்த கண்டஸ்டன்ஸ் உடைய ஃபேமிலியை பத்தி என்ன வேணா எவ்வளவு கேவலமா வேணா பேசலாமா. ஆனா மத்தவங்க யாராச்சும் விசித்ரா மேம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் எபிசோட்ல மக்கள் முன்னாடி சொன்னாலும் முகம் பாத்தீங்கன்னா அப்படியே கோணையா போகும். 100 ரியாக்ஷனை காட்டுவாங்க. 100 நவரசங்கள்லாம் மிக்ஸ் பண்ணியா அப்படின்னா இல்ல, ஒரே ஒரு கேவலமான ரியாக்ஷன், அத 100 வெரைட்டியா காட்டுவாங்க. அவங்க ஆழ் மனசுல என்னவா அவங்கள நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் நமக்கு அது புரியல. நமக்கு ஒரு பிம்பம் கிடைச்சாலும் பாத்தீங்கன்னா இவங்க பண்றதெல்லாம் அதை விட அதிகமா தான் இருக்கு. நிக்சன் மாயா பேசும்போது நிக்சன் சொல்லிட்டு இருந்தான்ல பூர்ணிமா பத்தி எலிசபெத் ராணியா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுல அவன் சொன்ன எல்லா கமெண்ட்டுமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தான் பொருந்துச்சு பக்காவா. அந்த லெவலுக்கு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. யாரும் எதுவும் பேசிட கூடாது, நான் அன்புன்னு சொல்வேன், அப்படியே எல்லாரும் முட்டி போட்டு ராஜமாதா வாழ்க அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. பிரதீப் ஃபேன்ஸ் எல்லாம் முட்டாள்கள் கிடையாதுப்பா. இவங்க வந்து பிரதீப்காக பேசினாங்க அப்படின்னு சொல்லி உருட்டுனா அதை வந்து நம்பிடுறதுக்கு அது ஒரு வாரம். அதுக்கு காரணம் அப்பா அந்த புள்ளி கேங்கோட பிரச்சனை. அடுத்த வாரமே வந்து அப்படியே ஜம்ப் அடிச்சு உல்டா வாயிட்டாங்க. திரும்ப அந்த கார்டு எடுத்துட்டு வந்து ஓட்டு கேட்கறாங்களாமா இவங்க. 7 ஜென்மம் ஆனாலும் இவன் இப்படிதான், இவனோட எல்லாம் வாழ முடியாது, இவனுக்கெல்லாம் பியூர் லவ் அன்பே கிடைக்காது, கிடைக்க கூடாது, டிசர்விங் கிடையாது, கூட யாரும் வாழ முடியாது, எம்மா நீ போனியம்மா விட்டுட்டு நீ வந்து திரும்பி வந்துடாதம்மா, நீ தனியாவே இருந்துக்கம்மா, அப்பதாம்மா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வார்த்தையை விட்டுருக்கு. ஊர்கிழவி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தை கூட பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அதை விட எக்கச்சக்கமா இவங்க வார்த்தையை விட்டுட்டாங்க. வன்ம மாதா அதுதான் கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க பர்பஸா தினேஷை ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னு தான் பண்றாங்க. அவங்க தினேஷ் அங்க இருக்கிறாரு, தினேஷ்க்கு அது தெரிஞ்சதுனாலதான் உள்ள அவர் இன்வால்வ் ஆகல. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி கண்டென்ட் மட்டும் அவருக்கு கிளியரா அது கேட்கல, ரெஜிஸ்டர் ஆகல. அதனாலதான் அடுத்து ரவீனா லேட்டரா சொல்லும் போது அவர் ஷாக் ஆகுறாரு. அப்படியா சொன்னாங்க, இது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கிழிச்சு விட்டுருப்பேன் அப்படின்னாருல, அது ரியாக்ஷன். இப்ப என்ன பண்றானுங்க இந்த உருட்டுகள், இப்போ இவங்க விசித்ரா வந்து தப்பு பண்ணும் போதெல்லாம் வந்து கண்ணாடி பின்னாடி போய் மறைஞ்சுப்பானுங்க போல இருக்கு, இல்ல கண்ணாடி எடுத்து போட்டு கண்களை மூடிப்பானுங்க போல இருக்கு, கருப்பு கண்ணாடி. ஏன்னா பார்க்க கூடாது. வன்மமாதான் ஐயோ கண்ணத்துல போட்டுக்கோ, அவங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, அங்க யாரோ டூப் அந்த மாதிரி பண்றாங்க, சேனல் அந்த மாதிரி காட்டுறாங்க, சிஜி ஒர்க் அப்படின்னு உருட்டுவாங்க போல இருக்கு. தினேஷ் அங்க பண்ணது ரியாக்ஷன். இவ்வளவு எக்கச்சக்கமா வார்த்தையை விட்ட இவங்களுக்கு எதிரா என்ன வேணா பேசலாம், அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணது இவங்க தான். அதனால பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாதுரா, உருட்டுக்கலாம். மத்தவங்க மேரேஜ் லைஃப்ல எல்லாம் போயிட்டு கவுன்சிலிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சொல்றாரு. இப்போ அவரு டாக்டர் விசித்ரா அப்படின்னு நினைச்சிட்டு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஐயா கமல்ஹாசன் ஐயா, நீங்க நடிச்சு வாங்கினீங்க, அவங்க படிச்சு எல்லாம் வாங்கல, அவங்க துட்டு கொடுத்தா வாங்கியிருக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க வாங்கினதுக்கு அப்புறமா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க, நான் சொன்னது ஆனரரி டாக்டரேட், அது ஃபேக்கு, அது இல்லாம நார்மலா இவங்க படிச்சுதா சொல்றாங்கல்ல, அந்த படிப்பே டவுட்டா தான் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். காரணம் என்னன்னா இவங்க சொல்றது அதுக்கு முன்னாடியே நான் வந்து கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துருக்கிறேன், நான் வந்து இதை பிசினஸா பண்றது இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும்தான் இதை நான் பண்றேன் அப்படின்றாங்க. எனக்கு புரியல, பிசினஸ் ஆவா? படிச்ச படிப்பு அதுக்குன்னா அதை பண்ணலாமே வேலையா? அதுல இன்னும் பிசினஸ், நான் காசு கம்மியா வாங்குறேன் அப்படின்னு சொன்னா ஒரு லாஜிக் இருக்கு, நான் சேவை மனப்பான்மையோட பண்றேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து நான் வெளியே பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாட்டிப்பீங்க பண்ணா, அதானே? மாட்டிக்கிறதுக்கு பயந்து யாரெல்லாம் ஏமாறுறாங்களோ அவங்கள ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்க. அப்படி ஏமாத்துற இந்த உருட்டு மாதா வந்து இப்ப ஓப்பனா சிக்கிட்டாங்க. புரியாதவர்களுக்கு இல்ல புரிஞ்சும் ஏற்றுக்கொள்ள முடியாம தவிச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் ஆமாங்க உண்மைதாங்க, அவங்க உருட்டு மாதா தாங்க, வன்ம மாதா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதோட நிக்க போறது இல்ல. இப்ப ரவீனா வந்து போறதுனால பாத்தீங்கன்னா ஒரு வகையில ரவீனா என் கூட சண்டை போட்டால அதனாலதான் போயிட்டா அப்படின்னு அவங்க நினைச்சாலும் நினைப்பாங்க. ஏன்னா விஷ்ணுக்கும் அவங்க சொன்னாங்கல்ல, நீ இங்க இருக்கிறதுக்கு காரணம் நிறைய இருக்கு, அதை நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாமினேட் பண்ணலையா, அதாவது அவங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா டாமினேட் பண்ணலையா, அதனாலதான் அவர் உள்ள இருக்கிறாராம். நம்ம தான் கரெக்டா பாயிண்டா பார்த்து பேசணும். இவங்க உருட்டு மாதா இல்ல, என்ன வேணா உருட்டலாம். இந்த உருட்டு மாதாவோட தரம் கெட்ட தரம் தாழ்ந்த வார்த்தைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.